டேய் மாட்டுக்கு தண்ணி காமிச்சா கூட குடிச்சிட்டு அடுத்த மாட்டுக்கு வழி விடுண்டா. கொஞ்சம் கூட கொடுக்காம ஒண்டியாவே குடிச்சுன்னு இருக்கிற. ஒன்னு தெரிஞ்சுக்க மச்சான், நீ போதையானதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு பீரும் இன்னொருத்தனுக்கு சொந்தமானது. பாசங்கிற பாஸ்கரன் படத்தில் வந்து ஷோ பீப்புள்ன்ற பேனர் ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ இந்த 25th ஃபிலிம் என்னோடய ஓன் பேனர் ஷோ பீப்புளில் அதே டீமோட படம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் பிளெஸ்ட், ஐம் ஹாப்பி, ஐம் லக்கின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாசுவும் சரணும் ஒன்றா படித்தவங்க படத்தில் இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு லக்காக தான் மாட்டிக்கிச்சு, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு ஸ்கோப்போட ஒரு கதாபாத்திரம், அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம். அண்ட் ப்ளஸ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு நடிச்சிருக்கேன். ஆர்யா, சந்தானம், தமன்னா எல்லாருமே ஒரு குரூப் எஃபர்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதான் விஎஸ்ஓபி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு ராஜேஷ் சார் வந்து காமிச்சதை டைட்டில் தான் காமிச்சார். எல்லா டேரக்டருமே ஒன்லைன் சொல்லுவாங்க, இல்லை கேரக்டர் சொல்லுவாங்க. எடுத்தோன்னே இப்போ நான் உங்களுக்கு நம்ம படத்தை ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன், காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னாரு. காமிச்சா ஒரு பாட்டில் ஒன் பண்ணி அதில் விஎஸ்ஓபின்னு போட்டு நான் சார் செம்மையாக இருக்குது சார்ண்ணே, இதான் படம் அப்படின்னாரு. சூப்பர் சார் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வாசு சரணும் ஒன்றா படித்தவங்க அப்படின்றது. ஒரு நண்பர்களை பற்றின கதை, ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் கதை. ஸோ ஆர்யா சாரும் சந்தான சாரும் ரியல் லைஃப்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நானும் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்போ எனக்கு ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம யார் மச்சான்? கலாய்க்கிறதுல வாசுதான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ். டக்குன்னு புதுசா கலாய்ச்சிட்டே இருப்பான். வாட்டர் சர்ப்ரைஸ், ட்ரெயின்லலாம் வந்திருக்கீங்க? ட்ரெயினில் தானே வந்தோம், ஏதோ ட்ரைனேஜ் உள்ளேருந்து வந்த மாதிரி வாட்டர் சர்ப்ரைஸ்னு வாயை பொழகிற. கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சுட்டாராமா. ராஜேஷ்க்கு எப்பவுமே நாங்கள் காரில் தான் எழுதுவோம். இப்போ புதுசாக ராஜேஷ்னால நாங்கள் வந்து நிறைய ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று தடா தாண்டி நெல்லூர் வரைக்கும் போவோம், அப்படி இல்லைன்னா திருத்தணி, சித்தூர், அப்படி திருப்பதி வரைக்கும் போவோம். இந்த 4 பாடல்களுமே ஒரு சந்தோஷமான அனுபவம் எழுதுனது. ராஜேஷ் பற்றி சொல்லணுன்னா, எஸ்எம்எஸ் படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணும்போது தான் அவருக்கு நான் அறிமுகமானேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாஸ்ங்கிற பாஸ்கரன் படம் பண்ணோம். இப்போது விஎஸ்ஓபி படம் பண்ணுறோம். டேரக்டராக அவ்வளோ போல்டாக இறங்கி இந்த மாதிரி ஒரு காமெடிக்கு இவ்வளோ பேர் த்ரூ அவுட் கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோம், ஒரு ட்ராக் வைக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு கதை பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் இன்றைக்கி என்னை தனியாக கொண்டு வந்து இனிமேல் இப்படி தான் வரைக்கும் ஒரு ஹீரோவாக நிறுத்தி அடுத்ததும் ஒரு படம் ஹீரோவாக நான் இப்போ ஒரு 3 படம் சைன் பண்ணிகிட்ருக்கேன். அது காரணம், முக்கியமான காரணம் ராஜேஷ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உன் பின்னாடி நான் சுத்தின ஒவ்வொரு மணித்துளி மாரடிப்பு வந்தாலும் மறக்க மாட்டேன் கண்மணியே. உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிற கிளவி மாதிரி இழுத்துட்டு இருக்காதரா, டக்குன்னு சொல்கிறா. ஐ வாண்ட் டு வெட்டிங் யூ. How dare you? ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமான் சார், அவரோட மியூசிக் சூப்பர்ப் ஆல்பம். லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான லிரிக்ஸு, கேட்சியான லிரிக்ஸு. ஸோ ஆஸ் அன் ஆல்பம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஈவன் இந்த சோனி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி லான்ச் பண்ணால் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ இந்த படத்தோட ஆடியோ பற்றி சொல்லணுன்னா, நான் இமான் சாரோட பெரிய ஃபேன். அவருடைய ஆக்சுவலாக ஆஃப்டர் மைனா பார்த்தீங்கன்னா, மைனா, கும்கி, அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இன்னும் நிறைய, அப்புறம் ஜில்லா, எல்லா ஆல்பமாகவே வந்து ஹிட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதே பெரிய விஷயம். ஒரு பாட்டு வந்து ஒரு படத்துக்கு ஹிட் ஆனாலே அது அந்த படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த டைமில் ஒரு ஆல்பம் ஹிட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் அதை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. இந்த விழாவின் நாயகன் நம்ம லாஃபிங் புத்தா மாதிரி உட்காந்துருக்க நம்மளுடைய இமான் சார், அவர் எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இன்றைக்கி வந்துட்டு அவருடைய சாங் கேட்டால் என்ன சொல்கிறது, அட்டு ஃபோன்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் அவருடைய சாங் இல்லாத ஃபோனே இல்லை. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு 2 சாங்கு, அந்த ஆல்பத்தில் 2 சாங்கு சூப்பர் ஹிட் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அவருடைய சாங்கில் நான் டான்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைமு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.